எங்களுடைய இளமை காலத்தில் மிகப்பெரிய தலைவராக நாங்கள் பார்த்தது ராம்விலாஸ் பாஸ்வானை. பீகார் மாநிலத்தை சார்ந்தவர், விலை போய்விட்டார். மராட்டியத்தை சேர்ந்த ராம்தாஸ் அத்வாலே இன்னொரு மிகப்பெரிய தலித் தலைவர் என்று நாங்கள் எண்ணியது உண்டு, அவரும் விலை போய்விட்டார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எத்தகைய இந்தியாவை கனவு கண்டார்களோ அந்த கனவை சிதைக்கக்கூடியவர்கள் பிஜேபி என்பதை தெளிவாக உணர்ந்து பிஜேபியுடனும் ஆர்எஸ்எஸ் உடனும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதை நிலைநாட்டிய எங்கள் மாபெரும் சகோதரர் தொல் திருமா என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுகுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் சில பேர் வலம் வருகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபியோட நாங்கள் வைத்திருந்த உறவை முறித்து விட்டோம் அப்படின்னு வலம் வர்றாங்க. அதை நம்பி சில ஆட்கள் அதிமுக பிஜேபியோட உறவை முறித்து விட்டது, ஞானஸ்நானம் பெற்று விட்டது என்று போகக்கூடியவர்கள். அண்ணா ஜனங்களை என்ன கலைக்கிறானுங்கண்ணே, பயிரெல்லாம் எரியுதுண்ணே, உள்ளுக்குள்ள ஏதோ ஓடுற போல இருக்குதுண்ணே. உனக்கு? ஆமாண்ணா, எனக்கு அப்படிதான். ஆமாண்ணே, சேம் ஃபீலிங்ண்ணா. பொறாம, அதுக்கு பேர். கரெக்டா சொன்னீங்கண்ணா. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது அதை ஆதரித்தது அதிமுக என்பதை மறந்து விடுகிறார்கள். ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனோமா, ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. டிக்கெட். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களும் பல போராட்டங்களிலே பங்கெடுத்து கைதாக இருக்கின்றோம். வழக்குகள் போட்டார்கள். அவை அனைத்தும் நடைபெற்றது அதிமுகவினுடைய ஆட்சியிலே என்பதை மறந்துவிட முடியாது. நல்ல வேளை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தோம். இல்லன்னா நாலடியார் திருப்பூர்ல பொழந்து கட்டிருப்பிய. பெருசு, நீ என்னதான் சொந்தமா இருந்தா கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்கே இருக்கிறங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்ட போது இந்த சட்டத்தினால யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, முடியவே முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார். மர்க்கா சொல்லு. குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார். மர்க்கா சொல்லு. குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார். மடையா, விஷயத்தை சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலேயே துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. கருணாநிதி சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் பாதுகாவலன் என்று சொல்வார். ஆனால் உண்மையிலேயே சிறுபான்மை மக்களினுடைய முதுகில் குத்திய ஒரு பெரும் பாவி யார் என்றால் அது நிச்சயமாக கருணாநிதியாக தான் இருக்க முடியும். 2006 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்கள் அப்போது ஆட்சிக்கு வந்தபோதுதான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தமிழ்நாட்டில் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தமிழ்நாட்டின் அரசு, முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய அரசு முஸ்லிம்களுக்கு வழங்கியது. இவன் குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. தமிழ்நாட்டில 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.